ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோங்கன்னா ஏற்காடுக்கு வந்து போகிறோங்க. அதுக்கான பேருந்து பயணம் மற்றும் அதுக்கான வீடியோஸ்லாம் நம்ம வந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேலம் பேருந்து நிலையத்திலேருந்து ஏற்காடு பேருந்து நிலையத்துக்கு பேருந்து கட்டணம் 26 ரூபா வாங்குகிறாங்க. நம்மளுடைய பயணம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்தம்பட்டி, கோரிமேடு, அப்படியே வந்து ஏற்காடு அடிவாரம் வழியாக வரக்கூடிய ரூட்டு. அதிகமாக இந்த வழியில் தான் பஸ் இருக்கும். அதிகம் கொண்ட வீசு வளைவுகள் கொண்டதாகவும் அமையப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கொண்ட வீசி வளைவுகளுக்கும் பார்த்திங்கன்னா மன்னர்களோட பெயரை வந்து பதிவிட்டிருப்பாங்க, நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அண்டு அதே போல் நமக்கு 2 ரூட் உண்டு. இன்னொன்று வந்து குப்பனூர் வாயிலாக பல கிராமங்களை கடந்து ஏற்காடு வந்து ரீச் ஆகக்கூடிய ஒரு ரூட் இருக்குது. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நமக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு மேலே ட்ராவல் வரும் அந்த ரூட்டு. இந்த ரூட்டு 1 ஹவர் தான் ட்ராவலு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு பொறுத்த வரைக்கும் ஏலகிரின்னு ஊட்டின்னு சொல்லுவாங்க. நமக்கு லோ பட்ஜெட் தான் ஆகும். பல இடங்கள் வந்து சுற்றுலா இடங்கள் வந்து இந்த ஏற்காட்டில் அமையப்பட்டுள்ளது. ரொம்ப அருகாமைங்கிறனால ஒரு ஆட்டோ பிடிச்சா போதும், எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சிட்டு கூப்பிட்டு வந்துடுவாங்க. அதேமாரி இப்போ நம்ம போகிறது வெய்ய காலங்க. உண்மையிலே சொல்ல போனால் மேலே போக அப்படியே காது அடைச்சி அப்படியே கூலிங் தன்னால் வந்து ரொம்ப உணர முடியும். ஏற்காடு அப்படின்னாவே ஏலகிரின்னு ஊட்டி தாங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பு அம்சம் ஒரு சில கோவில்கள் இதெல்லாம் இருக்குது. அதுமாரி உயிரியல் பூங்கா பார்க்கலாம் கீழே, ஓகேங்களா. நம்ம ஒரு 11 மணி வாக்கில் மேலே வந்தாச்சு.